அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். உன்னுடைய எண்ணமும் மனசும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உனது வளர்ச்சிக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் இறைவனே உனக்காக இறங்கி வந்து வழிகாட்டுவார். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நிமிடம் உன் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு, வெற்றி உனதே என்று நம்மையெல்லாம் எட்டுநடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சி ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முகம் மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய வியாழக்கிழமை விடியலும், அதாவது 7/12/2023 கார்த்திகை 21ஆம் நாள் விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, அதாவது நம்மளுடைய எல்லா பயிற்சிகளையும் தொடங்குவதற்கு முன்பாக தாய், தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்களை வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். இந்த பயிற்சிகளின் வாயிலாக நான் என்றென்றும் இளமையோடு இருக்க வேண்டும், என்றென்றும் ஆனந்தத்தோடு இருக்க வேண்டும், என்றென்றும் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், என்றென்றும் பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறாக இந்த பயிற்சிகளை நான் நித்தம் தொடர்ந்து செய்வதற்கு நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் நீங்கள் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். இந்த பயிற்சிகளினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது எண்ணற்றது, அப்படிங்கிறது எண்ணில் அடங்காதது, அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருமே அறிந்தது தான். ஆக இந்த பயிற்சிகளை மட்டும் நாம் தொடர்ந்து செய்வதற்கு எப்பொழுதுமே உறுதியோடும் உள்ளத்தில் அமைதியோடும் ஆனந்தத்தோடும் நீங்கள் இந்த பயிற்சிகளை தொடங்க வேண்டும். இந்த பயிற்சி நிச்சயமாக நீங்கள் எண்ணியது நடக்க வைக்கும், நீங்கள் கேட்டது கிடைக்க வைக்கும். கூடுதலாக உங்களுக்கு பிரபஞ்சம் எப்பொழுதுமே கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து நடக்கணும். பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக வெதுவெதுப்பான நீர் பருகணும். 2 டம்ளர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வருகிறது. என்ன மாதிரியான சந்தேகம் அப்படின்னா, ஆனால் இப்போ நான் 9 மூட்டு பயிற்சி பண்ணுறேன், அப்போ 2 டம்ளர் தண்ணீர் குடிக்கணுமா? 8 நடை பயிற்சி தொடங்குறேன், அதுக்கு முன்னாடி நான் 2 டம்ளர் தண்ணீர் பருகணுமா? இப்படி அவர்களுக்கு பல சந்தேகம். 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்குவது. பயிற்சிகள் அப்படின்னா
முதல்ல 9 மூட்டு பயிற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் 27 தோப்பு கரணம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 8 நடை பயிற்சி பண்ணுவோம். இவைகளுக்கு முன்னாடி நம்ம வெதுவெதுப்பான நீர் பருகி இருக்கணும். அதன் பிறகு இடைவேளையிலேயே நம்ம 8 நடை பயிற்சியோடைய இடைவேளையிலேயே நம்ம அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை அப்படின்னு சொல்லுவோம். அந்த குடிநீர் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் போதும். அது கண்டிப்பாக வெதுவெதுப்பான நீராக குடிக்கணுமான்னா அது உங்களுடைய இஷ்டம், உங்களுடைய சூழ்நிலை. உங்கள் ஊரில் குளிராக இருக்குது, எனக்கு வெதுவெதுப்பான நீர் பருகுனா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா அது உங்கள் இஷ்டம். எங்கள் ஊரில் வெக்கை அதிகமாக இருக்கிறது, வேர்வை அதிகமாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் சில்லுன்னா மண்பானை நீர், உடனே ஃப்ரிட்ஜ் வாட்டர் கிடையாது. அப்படியே அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு நீங்கள் பருகிக்கொள்ளலாம், பழகிக்கொள்ளலாம். அதை விடுத்துட்டு நான் ஒவ்வொரு பயிற்சிக்கு முன்பாக இப்போது சூரிய நமஸ்கார பயிற்சி காலையில் சில நேரம் செய்யலை, மாலையில் செய்கிறோம்னு வைத்துக்கொள்வோம். உடனே மாலையில் செய்யலாமான்னு போயிடக்கூடாது. நான் ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். அப்போ உட்காந்து நான் 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகணுமா? இல்லை, அது இல்லை. இப்போ சோற்றில் கால் வைக்கக்கூடிய பயிற்சி அப்போ நான் உட்காந்து பண்ணணுமா? விடிகாலையில் எழுந்து பண்ணுபவர்கள் இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய போகிறீர்கள் அப்படின்னா நீங்கள் முதல்ல தொடங்கும் போது வெதுவெதுப்பான நீர், அதுக்கப்புறம் உங்களுக்கு தாகத்திற்கு ஏற்ற நம்ம இடைவெளியில் நினைவூட்டும் போது அப்படி நீங்கள் பருகிக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு சந்தேகம், ஒரு கேள்வியை ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான விளக்கம் கிடைத்துட்டது. போன வாரத்தில் ஒரு சகோதரர் தன்னுடைய சந்தேகத்தை கேட்டிருந்தார். அந்த சகோதரரின் சந்தேகம் என்ன அப்படின்னா, நான் இரவில் கொஞ்சம் 8-9 மணிக்கு மேலே தான் சாப்பிடுகிறேன், சாப்பிட்டதோடையே நான் படுக்க செல்கிறேன். தொப்புள்ள எண்ணெய் வைத்தல் அப்படிங்கிறது, நான் சாப்பிட்ட உணவு என்னுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது தொப்புளில் நான் எண்ணெய் வைப்பது சரியா அப்படின்னு எனக்கு தெரியலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தொப்புள்ள எண்ணெய் வைப்பது இல்லை. ஏன்னா சாப்பிட்ட உணவு உள்ளே இருக்குது. அப்போ எண்ணெயை நான் வெளியில் வைக்கும்போது அதில் ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா அதனால் நான் எண்ணெய் வைப்பதில்லை. இது சரியா தவறா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அந்த சகோதரர். அந்த சகோதரருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிட்டு, அவர் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் இரவில் சாப்பிட்றேன், சாப்பிட்டு அதுக்கு செரிமான நேரத்துக்கு முன்பாக நான் தொப்புள்ள எண்ணெய் வைத்துட்டு படுப்பது அப்படிங்கிறது சரியா அப்படின்னு கேட்டிருக்கார். இந்த கேள்வி அப்படிங்கிறது தொப்புளில் எண்ணெய் வைத்தல் அப்படிங்கிற ஒரு செயல் நம்ம எல்லாருமே செய்வோம். டைகர் கிளப்பில் இருக்கிறவங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு பழக்கம். நான் மீண்டும் சொல்கிறேன், டைகர் கிளப்பில் இருக்கிறவங்க. டைகர் கிளப்பில் இல்லாமல் நிறைய பேர் ஆடியோ மட்டும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அப்படின்னா என்னன்னே கூட தெரியாது. டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டில் அது ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை நம்ம செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் டைகர் கிளப்பில் உறுப்பினர் ஆகிக்கிறங்க, உங்களுக்கான அந்த டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்படிங்கிறதும். ஸோ எல்லாருமே இணைந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது அவர் கேட்ட அந்த கேள்வியில் தொப்புளில் எண்ணெய் வைத்து கொள்ளலாமா, நான் வைக்க மாட்டேங்கிறேன், அது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போது தொப்புளில் எண்ணெய் வைப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய நம்ம சொல்லுவோம். உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைய பளபளன்னு சொல்லும்போது கண்கள் பளபளன்னு தெரியும். முதல் விஷயம் தொப்புளில் எண்ணெய் வைத்தால். ஏன்னா இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டரு, மொபைல்னு சதா சர்வ காலமும் அதில் தான் இருக்கிறோம். அப்போது இந்த கண்ணில் வறட்சி ஏற்படுகிறது. அந்த கண் வறட்சியை போக்குவதற்கு இந்த தொப்புளில் எண்ணெய் வைத்தல் அப்படிங்கிறது வரும். இதுபோல் பல விஷயங்களை சொல்லலாம். உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய பித்த வெடிப்பு குணமாகும். நம்மளுடைய சருமம் பளபளப்பாகும். முழங்கால் மூட்டு வலிகள்லாம் சில சகோதரிகளுக்கு இருக்கும், இது குணமாகும். கால் குடைச்சல், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே இந்த தொப்புளுக்கும் செரிமானத்திற்கும் எதுவும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னா கிடையாது. ஸோ நம்மளுடைய சகோதரர் கேட்டது அப்படிங்கிறது உணவு உள்ளே இருக்குது, இந்த நேரத்தில் நான் தொப்புள்ள எண்ணெய் வைத்தால் அது செரிமானத்திற்கு ஏதேனும் தடையாகி விடுமோன்னு அவர் கருதுகிறார் போல். அதனால தான் நான் செய்யலை, சாப்பிட்டதுக்கப்புறம் நான் செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எண்ணுவது தவறு. ஆனால் உணவு அருந்தி 1 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் தூங்க செல்லணும். அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க எல்லாருமே. உணவு அருந்திய பிறகு குறைந்தபட்சம் 3/4 மணி நேரமாவது நீங்கள் இடைவெளி இருந்துட்டு தூங்க செல்லணும். உடனே நான் 9 மணிக்கு சாப்பிட்றேன், 10 மணிக்கு தூங்க போகிறேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் 9 மணிக்கு தூங்க போகிறீங்க அப்படின்னா கூடுமான வரை 8, 8:15, அதிகபட்சம் 8:30க்கு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி உங்களுடைய பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரணும். நம்ம இது எல்லாத்தையுமே பழக்கமாக்கி கொள்ளணும். இப்போ டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் ஃபில் பண்ணும்போது நிறைய பேருக்கு அதில் மாற்றம் வருகிறது அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க.
ஸோ அதை பழக்கமாக்கினா தான் வரும். நம்ம வந்து இல்லை எப்போ வேண்டாலும் சாப்பிடுவேன், எப்போ வேண்டாலும் படுப்பேன், எப்போ வேண்டாலும் நான் தூங்கிக்கிருவேன் அப்படின்னா, உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு விதமான நேரம் இருக்கிறது. இதை பற்றி நம்ம வந்து நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதனால் நீங்கள் சாப்பாட்டு டயத்தை கொஞ்சம் முன்ன கொண்டு வாங்க. எப்பொழுதுமே தூங்க செல்வது அப்படிங்கிறது குறிப்பிட்ட இடைவேளை வச்சுக்கிறோங்க. 9 மணிக்கு தூங்க செல்லணும், நான் 9 மணிக்கு சாப்பிட்டு முடிப்பேன், 9 மணிக்கு பெட்டுக்கு போவேன் அப்படின்னு போகாதீங்க. முதல் விஷயம். இதுவே செரிமானத்துக்கு தடையாக மாறும். நீங்கள் வந்து நடமாடி கொண்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்க செல்லும் பொழுது தான் செரிமானம் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக நடக்கும். ஸோ நீங்கள் உடனே சாப்பிட்டு உடனே தொப்புளில் எண்ணெய் வச்சுட்டு உடனே படுக்கும்போது செரிமான பிரச்சனை வந்துச்சுன்னா, இடையில வச்ச தொப்புளில் எண்ணெய் வச்சது காரணம் கிடையாது. நீங்கள் சாப்பிட்டு உடனே படுத்தது தான் காரணம் செரிமான பிரச்சனைக்கு. ஆனால் தொப்புளில் எண்ணெய் வைப்பதனால் செரிமானத்திற்கும் அதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதை மனதில் வச்சு கட்டாயமாக நம்ம உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தூங்க செல்லும்போது இந்த தொப்புளில் எண்ணெய் வைத்தல் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாரும் செய்ய வேண்டியது. இதை பற்றின ஒரு விளக்கத்தை வரும் நாட்களில் முழுமையாகவே நம்ம தொப்புளில் எண்ணெய் வைப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப்புக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாளாச்சு அதை பற்றி பார்த்து. ஸோ அதனால் நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்பாக இப்போது அதுக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேனே, இப்போ வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பல் துலக்கிட்டு தூங்க சொல்லுவோம். தூங்க செல்வதற்கு முன்பாக பல் துலக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது பல் துலக்கும் போது இப்போ நம்மளுடைய எளிரில் எல்லா விதமான உறுப்புகளுக்குமான தொடர்பு இருக்கிறது அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போது செரிமானத்தையும் அது எதையும் தடை செய்து விடுமோ அப்படின்னு பல்லு விளக்காமல் விடுமா? இரவில் நம்ம தூங்க செல்லும்போது பல் துலக்கிட்டு நம்ம தூங்குகிறோம் அல்லவா? அப்போ அந்த பழக்கம் செரிமானத்துக்கு தடையாக வருமானா? எதுவுமே வராது. நீங்கள் அந்த மாதிரி பயப்பட வேணாம். இங்கே எல்லா நரம்புகளுக்குமான தொடர்பு எளிரில் இருக்குது. அந்த எளிரையே நம்ம வந்து கழுவிட்டு தொடச்சிட்டு படுக்கும் பொழுது தொப்புளில் எண்ணெய் வைத்தல் அப்படிங்கிறது அந்த 1 to 3 சொட்டு நம்ம வச்சுக்கிறோம். அது வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பை செரிமானத்தை எல்லாம் எதுவும் தடை பண்ணாது. நன்மையை தான் அள்ளித்தரும். அந்த நன்மையை விட்டு விடாதீங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோ துளைக்கி அதை சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், அந்த நன்மையை நீங்கள் தினமும் பெறணும். அது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிற மாதிரி எங்களுக்கு கிடைத்த அந்த இன்பம் வந்து உங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். நிறைய விஷயங்கள் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரை தொப்புளில் எண்ணெய் வைப்பதனால் நன்மைகள் உண்டு. ஸோ நன்மை எங்கெல்லாம் கிடைக்குமோ அதையெல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்வது போல் நம்ம நித்தம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆக தூங்கச் செல்வதற்கு முன்பாக எல்லோருமே தொப்புளில் எண்ணெய் வைத்தல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை செய்யணும். சாப்பிட போகிறது அப்படிங்கிறது கூடுமான வரை தூக்கத்திற்கு முன்பாக 1/2 மணி 1 மணி நேரம், நான் அப்படியே நானுமே உங்களுக்காக குறைச்சிக்கிட்டே வரேன். 1/2 மணி நேரமாவது அப்படின்னு சொல்கிறேன். 1 மணி நேரம் அப்படிங்கிறது கட்டாயம். உங்களுடைய நேர சூழ்நிலைகளை பார்த்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் உங்களை பழக்கப்படுத்துனீங்க அப்படின்னா தான் உங்கள் உடல் வந்து நீங்கள் எண்ணியது போல் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது நிறைய நபர்கள்ட்ட மீண்டும் மீண்டும் கேள்விப்படுவது போல் இருக்குது. மீண்டும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி சூழல் அப்படிங்கிறது, இன்றைய உலகம் அப்படிங்கிறது, இனி வருங்காலம் அப்படிங்கிறது எதிர்கொள்வ போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தான் இந்த உலகத்தை நகர்த்துகிறார்கள். இன்றைக்கி நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே குறைந்து கொண்டு வருகிறது. எதற்கெடுத்தாலும் அதற்கான தடுப்பு மருந்துகளை போட்டுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இனிமேல் வலியுறுத்தப்படும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு நோய்க்கு ஒரு தடுப்பு மருந்து போட்டுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். மீண்டும் இன்னொரு நோய் பரவுகிறது என்றால் அதற்கும் ஒரு தடுப்பு மருந்து போட்டுக்கொள்வோம். இப்படியே மருந்துகளை போட்டு அது தவறான ஒரு மருந்தாக மாறிவிடும். நாம் நித்தம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தொடர்ந்து பயிற்சிகளை மட்டும் செய்து கொண்டிருந்தால் போதும். நம்மளுடைய உணவு முறைகளில், நம்மளுடைய வாழ்வின் முறையில் தான் நம்ம எப்போ தூங்க செல்வது, எப்போ விழிப்பது, எவ்வளோ நேரம் தூங்குவது, எப்போ குளிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும் வாழ்வியல் முறையில். அந்த வாழ்வியல் முறையையும் நாம் பழக்கப்படுத்தணும். நான் வந்து எப்பொழுதுமே 8 நடை பயிற்சி செஞ்சுடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு கூட நான் நடந்துடுவேன் அப்படின்னு சொல்வதாகட்டும், அதன் பிறகு நான் வந்து நைட்டு எத்தனை மணிக்கு வேண்டாலும் தூங்குவேன் அப்படின்னு சொல்வதாகட்டும், இதெல்லாம் தவறான ஒரு விஷயம். அதனால் நம்மளுடைய வாழ்வியல் முறை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்க பழகணும். உடற்பயிற்சி மட்டும் செஞ்சுட்டேன் எனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்வியல் முறையில் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வரணும். எல்லாவற்றையுமே பழக்கமாக்குங்கள். வேலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இன்றைக்கி பொருளை தேடும் பொழுது அந்த பணி அப்படிங்கிறது சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது உணரப்படுகிறது, எனக்கும் தெரிந்து கொள்ள முடிகிறது.
ஆனால் அதைவிட நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் அந்த வேலைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக முடிப்பதற்கு பழகுகிறீர்களோ, உங்களுடைய பணிகளை, உங்களுடைய வேலைகளை, அந்த வேலை சுமையை எப்படி குறைக்க முயற்சி செய்கிறீர்களோ, அதை முயற்சி செய்துவிட்டு உடலுக்கான நேரத்தை நீங்கள் வழங்கி விடுங்கள். உடலுக்கான நேரம் ஓய்வு அப்படிங்கிறது வாரத்தில் ஒரு நாள் கொடுப்பது அது அல்ல ஓய்வு. இதை பற்றியும் பல முறை நான் சொல்லியிருப்பேன். வாரத்தில் ஒரு நாள் கொடுப்பது அல்லது வருடத்தில் ஒரு மாதம் நான் ஓய்வு எடுத்துக்கொள்கிறேன். இது நம்ம உடம்புடைய பழக்கம் கிடையாது. அப்படிலாம் நம்ம உடம்பு இது ஒரு மிஷின் கிடையாது. மிஷினுக்கு கூட சூடாகவும் கொஞ்ச நேரம் ஆற வைப்பாங்க. இயற்கையாக ஒரு ஒரு இயந்திரம் இருக்கிறது அப்படின்னா, அந்த இயந்திரம் வேலை பார்த்து அதுக்கு கூலண்ட் ஆயிலெலாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இருப்பினும் இப்போ ஒரு வாகனத்தில் நம்ம போகிறோம், எவ்வளோ ஒரு 400, 500 கிலோமீட்டர் பயணிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு இடத்துல நிறுத்தணும். நிறுத்தி அதை பழைய நிலைக்கு கொண்டு வந்துட்டு தான் நம்ம ஓட்டணுமே ஒழிய, நம்ம இல்லை என் வண்டி 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், நான் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும், ஒரு மாதம் மட்டும் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிருவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி அது பயனற்றதோ, அதே போல் தான் நம்மளுடைய உடல். நம்மளுடைய உடலுக்கு வாரத்தில் நான் ஞாயிற்றுக்கிழமையும் ஓய்வு கொடுத்துக்குருவேன், மற்ற நாட்களில் ஓடிக்கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் அது யாரோ வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச கான்செப்ட். ஆனால் நம்ம கான்செப்ட் அப்படிங்கிறது நித்தம் நித்தம் நம்ம பணி செய்து கொண்டே இருக்கணும். நம்மளுக்கு விடுமுறை அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா, மன அழுத்தம் இருப்பவர்களுக்கு தான் அது விடுமுறையாக அவர்கள் கழிப்பாங்க அந்த விடுமுறையை. நம்மளுக்கு அது தேவையில்லை. நித்தம் நித்தம் ஆனந்தமாக இருக்க போகிறோம். நித்தம் ஆனந்தம் இருக்கும்போது நமக்கு ஏன் சோர்வு வரப்போகிறது, நமக்கு ஏன் மன அழுத்தம் வரப்போகிறது? ஆக நம்மளுடைய வேலைகளை எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக முடிக்க பழகிறோமோ, நமக்கான நேரத்தை எப்படி ஒதுக்கி கொள்ள போகிறோமோ நித்தம் நித்தம். ஸோ உடற்பயிற்சினா அதற்கான நேரம், நம்ம குடும்பத்தில் செலவழிக்கணும் அப்படின்னா அதற்கான நேரம், அப்படி நம்ம பங்கிட்டு கொண்டு அதை சரியாக கடைபிடித்தோமானால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது. எப்போ உணவு அருந்த போகிறோம், தொப்புளில் எண்ணெய் வைப்பது அப்படிங்கிறது சிக்கலாக மாறுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன கூட தோன்றாது. ஸோ அந்த சகோதரருக்கு இந்த கேள்வியை கேட்டு உங்களுக்கெல்லாம் இந்த பதிலை கிடைக்க செய்த அந்த சகோதரருக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, கூடுமானவரை உங்களை செதுக்கிக் கொள்ளுங்கள். முடிந்தவரை நீங்கள் ஏன்னா இந்த வாழ்க்கை, இந்த உலகம் அப்படிங்கிறது சுழன்று கொண்டு இருக்கிறது, வேகமாக சுழல்கிறது அப்படின்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டு அப்படின்னு. இல்லை, அது இல்லை. எல்லாவற்றையுமே நாம் ரசிக்க முடியும், நிறுத்தி நிதானிக்க முடியும். நம்ம தேவையில்லாமல் பிறரோடு ஒப்பிட்டு கொண்டு எல்லாவற்றிலும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இல்லை, நமக்கு தேவையானது என்னங்கிறத நீங்கள் உட்காந்து ஆழ்ந்து யோசிச்சிங்கன்னா தெரியும். ஸோ நல்லது நடக்கும். முதல்ல உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முக்கியம், உங்களுடைய உடல் முக்கியம், அதன் பிறகு தான் மற்றதெல்லாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் பயணியுங்கள் அப்படிங்கிறதையும் கேட்டு, தொடர்ந்து நம்ம தினம் ஒரு பொன்மொழி பார்க்க போகிறோம். இன்றைய பொன்மொழியை நமக்கு வழங்கியவர் மார்க் டுவைன். மார்க் டுவைன் அப்படிங்கிறவர் அமெரிக்கர். அவர் ஒரு நல்ல நகைச்சுவையாளர், நல்ல ஒரு விரிவுரையாளர், நல்ல ஒரு எழுத்தாளர் அப்படின்னு அவரை பற்றி குறிப்பிடுறாங்க. ஸோ அவருடைய பொன்மொழியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவருடைய பொன்மொழியானது, மனித இனத்திடம் உள்ள ஒரு உண்மையான பயனுள்ள ஆயுதம். மனித இனத்திடம் உள்ள ஒரு உண்மையான பயனுள்ள ஆயுதம் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, சிரிப்பு. மனித இனத்திடம் உள்ள ஒரு உண்மையான பயனுள்ள ஆயுதம் சிரிப்பு. இப்போது இந்த பொன்மொழியை நம்ம பார்ப்பதற்கு முன்பாக அதில் உள்ள வார்த்தை ஜாலங்களை கவனித்தீர்கள் என்றால், மனித இனத்துக்கே உரிய ஒரு முக்கிய சிறப்பான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சிரிப்பை சொல்லுவோம். ஆனால் அவர் உண்மையான அப்படிங்கிறதும் பயனுள்ள அப்படிங்கிறதும் ஆயுதம் அப்படின்னு சொல்கிறார். 3 வார்த்தைகளும் என்னை கொஞ்சம் கவனிக்க வைக்கிறது இந்த பொன்மொழியை. பயனுள்ள ஆயுதம். ஆயுதம் அப்படின்னா நமக்கு தெரியும், ஆயுதம்னாலே எதிரிகளை வீழ்த்துவதற்கு அல்லது நம்மளை தற்காத்து கொள்வதற்கு ஆயுதம் அதுக்கு தானே பயன்படும். ஆயுதம்னு வந்துட்டா இப்போது கத்தியும் ஒரு ஆயுதம் தான். ஆனால் அந்த ஆயுதத்தை கொண்டு நம்ம காய்கறிகளும் நறுக்கிக் கொள்ளலாம், பழங்களும் நறுக்கிக் கொள்ளலாம், அல்லது இன்னும் வேறு பொருள்களையும் நறுக்கிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிறது பொருள். அதை தான் பயனுள்ள ஆயுதம் அப்படின்னு அடுத்த ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காரு. ஆயுதம்னா சண்டைக்கு மட்டும் கிடையாது, நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் கூட. நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை தருவது அதற்கான ஒரு ஆயுதம், உண்மையான பயனுள்ள ஆயுதம். இப்போ ஆயுதத்தை ஃபுல்லாக கண்டுபிடிக்கும் போதே இது நமக்கானது. இப்போ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சாலும் உலகம் என்ன சொல்லும் அப்படின்னா,
இது நம்மளுக்கு பயனளிக்கும். இது நமக்கு இப்போ ஒரு ஒரு வாயு திட்டம் கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கிறோங்களேன். ஏதேனும் ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க. அந்த திட்டத்தை வந்து நம்ம யாரேனும் எதிர்த்தா உடனே சொல்லுவாங்க, இது மக்களுக்கு பயனுள்ளது, இது மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது காரணம் சொல்லுவாங்க. ஆனால் சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, நிச்சயமாக அது வேறு ஏதேனும் ஒரு தீங்கை விளைவிக்கக்கூடிய செயலாக இருக்கும். அது தெரியாது. இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சரி, நம்ம வந்து இந்த விஷயத்தை தாண்டி போகாமல் உண்மையான பயனுள்ள ஆயுதம் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா இது வந்து பயனுள்ள ஆயுதம்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் உண்மையான பயனுள்ள ஆயுதம் அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னாலும் உண்மையிலேயே ஒரு பயனுள்ள ஆயுதம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா அது நம்மளுடைய சிரிப்பு அப்படிங்கிறது நிறைய முறை நம்மளே பேசியிருப்போம். இந்த விஷயத்துக்கு முன்பாக யாரை வேண்டுமானாலும் நம்ம வந்து வீழ்த்தி விடலாம் ஒன்று, அல்லது நம்மளை வீழ்த்த வருபவர்களையும் நாம் தடுத்து விடலாம் இந்த சிரிப்பை கொண்டு. அதுதான் ஆயுதம்னு அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். சிரிப்பை கொண்டு பிறரை வீழ்த்தவும் முடியும். யாரும் நம்மளை வீழ்த்த வந்தால் கூட அவர்களிடமிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். இப்போது நீங்கள் ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தையை நீங்கள் போய் யாருடைய குழந்தையோ அப்படின்னு வைத்துக்கொள்ளும். அந்த குழந்தையை நீங்கள் தூக்க போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தை வந்து பெற்றோர்களை விட, தனக்கு தெரிந்தவர்களை விட மற்றவர்களிடத்தில் வருவதற்கு ரொம்ப யோசிக்கும். சில குழந்தைகள் அழுகக்கூட செய்யும். ஆனால் சிரிப்புங்கிற அந்த ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்துங்களேன். சிரித்த முகத்தோடு நீங்கள் அந்த குழந்தையை வரவேற்று பாருங்கள். அந்த குழந்தை உங்களோடு இணைந்து கொள்ளும். சிரிக்கிறதுனா சும்மா அப்படி வாயை விரிக்கிறதுக்கு பேர் சிரிப்பு இல்லை. அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். மற்றவர்கள் வேண்டுமானால் அந்த சிரிப்பை கண்டு ஏமாறுவார்கள், ஆனால் குழந்தைகள் ஏமாறாது. நான் சொல்கிறது கை குழந்தைகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள், அவைகள் ஏமாறாது. அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் உள்ளார்ந்து சிரித்தீர்கள், உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்கள் சிரிக்கிறீர்கள், நீங்கள் மகிழ்ந்து அந்த குழந்தையை நீங்கள் தூக்கப் போகிறீர்கள் அப்படின்னா அந்த குழந்தை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும். நிறைய நபர்களிடத்தில் சொல்லுவீங்க, அவங்க மட்டும் குழந்தைகளை தூக்கும் போது அந்த குழந்தைகள் சிரிக்கின்றன அப்படின்னா அவர்கள் உள்ளார்ந்து சிரிப்பார்கள். இந்த வித்தையை நீங்கள் கற்றுக்கிறங்க. ஸோ உள்ளார்ந்து சிரிக்கணும். இந்த உள்ளார்ந்து சிரித்தோம்னா நம்மளை தாக்க வர்ற எதிரி கூட சற்று நேரம் யோசிச்சுட்டு விட்டுட்டு போயிடுவான் அப்படிங்கிறதையும் நம்ம பல கதைகளில் பார்த்துருக்கோம். சிரிச்சுக்கிட்டே யாரையும் நம்ம வந்து தாழ்த்தியோ அல்லது கொடூரமாகவோ எந்த செயலும் செய்து விட முடியாது. சிரித்தாலே நிச்சயமாக நல்லது தான் நடக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல மார்க் டுவைன் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். மனித இனத்திடம் உள்ள ஒரு உண்மையான பயனுள்ள ஆயுதம் சிரிப்பு. ஸோ அந்த சிரிப்போடு நம்மளுடைய 8 நடையின் முதல் பகுதியை வாருங்கள் நிறைவு செய்யலாம். அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். எப்பொழுதுமே சிரிப்பு உங்களிடத்தில் இருக்குங்கிறது எனக்கும் தெரியும். இருப்பினும் இப்போது அதை கேட்டதுக்கப்புறம் ஒரு சிரிப்பு வந்திருக்கும் அல்லவா, அந்த சிரிப்போடையே வாங்க. இப்போ நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் நமக்கு அருகில் இருக்குது. மெதுவாக நிறுத்தி நிதானமாக பருகுங்க. கன்னம் மன்னம் எல்லாம் படும் வண்ணம் பருகுங்க. தண்ணீர் இறங்குவதை கவனியுங்கள். 2 வாய் தான் பருகணும். ரொம்பலாம் நம்ம கடகட மடமடலாம் குடிக்கக்கூடாது. எப்பொழுதுமே இந்த பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கணும். காலையில் மட்டும்தான் 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம்லாம் நீங்கள் கொஞ்சமாக பருகுனாலே போதும். உங்களுடைய தண்ணீர் தேவை அப்படிங்கிறது பூர்த்தி செய்யப்படும். ஸோ தண்ணீர் பருகி முடித்தவர்கள் இப்பொழுது உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிறங்க. இப்போ நம்ம கமெண்ட் பண்ண போகிறோம். 2 கமெண்ட் பண்ண போகிறோம். முதல் கமெண்ட் அப்படின்னு இப்போ நான் சொன்னேன் அல்லவா, அந்த சிரிப்புன்னு சொல்லிவிட்டு சரி இடைவெளி வந்துருச்சு, அந்த சிரிச்சுக்கிட்டே வாங்கணும். சிரிச்சிங்களா? இது ஏன்னா நீங்கள் சிரிச்சிங்களா சிரிக்கல, நீங்கள் சிரிச்சிருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் மற்றவர்கள்லாம் நம்ம மட்டும்தான் சிரிச்சிருப்போமோ அப்படின்னு நினைப்பாங்க. சிரித்தீர்களா? ஆம்னு பதில் சொல்லக்கூடாது, சிரித்தேன் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னு பதில் சொல்லக்கூடாது, சிரிக்கவில்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ ஏன்னா எதற்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்கிறத எல்லாரும் கவனிக்கணும். ஸோ சிரித்தீர்களா? ஆம் என்றால் சிரித்தேன், இல்லை என்றால் சிரிக்கவில்லை. 2வது கேள்வி அப்படிங்கிறது, இனி வரும் காலங்களில், அதாவது இன்றிலிருந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்வியல் முறை அப்படின்னு ஒன்று பார்த்தோம் அல்லவா இடைவெளிக்கு முன்பாக, அந்த வாழ்வியல் முறையில் சரியான நேரங்களை கடைபிடித்தல் அப்படின்னு. கடைபிடித்தல்ங்கிறது மற்றவர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு அந்த நேரத்தை அல்ல. உணவாகட்டும், நம்மளுடைய உடற்பயிற்சிகளாகட்டும், நம்மளுடைய மற்ற பல வேலைகளையும் நாம் சரியான நேரத்தில் செய்வேன் அப்படின்னு நீங்கள் இப்போ முடிவு எடுத்திருப்பீங்க அல்லவா. இனி வரும் காலங்களில் நான் நேரத்தை கடைபிடிப்பேன் அப்படின்னு இந்த இடத்துல எனக்கு வாக்கு கொடுங்க. முதல்ல
சிரித்தேன். இரண்டாவது கேள்வி, இந்த இடத்துல நீங்கள் எனக்கு வாக்கு கொடுக்கணும். சரியான நேரத்துக்கு சாப்பிடுவேன், சரியான நேரத்துக்கு தூங்கச் செல்வேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உறுதி எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லுங்கள். ஸோ 2 கேள்வி. முதல் கேள்வி அப்படிங்கிறது நான் சிரிக்க சொல்லவும் சிரிச்சிங்களா? 2வது கேள்வி அப்படிங்கிறது, நீங்கள் இனி வரும் காலங்களில் சரியான நேரங்களை கடைபிடிப்பேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல எனக்கு ஒரு உறுதி கூறுங்கள். தொடர்ந்து பதிலளித்தவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி நம்மளுடைய 8 நடையின் 2வது சுற்றை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து தினம் ஒரு திருக்குறள். இன்றைய தினம் ஒரு திருக்குறள். குறள் எண் 238, அறத்துப்பால் இல்லறவியல் புகழ் அதிகாரம். வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். இந்த குறளுக்கான பொருளாக ஐயா திரு சாலமன் பாப்பையா தன்னுடைய உரையில் குறிப்பிடுவதாவது, புகழ் என்னும் பெரும் செல்வத்தை பெறாது போனால், புகழ் என்னும் பெரும் செல்வத்தை பெறாது போனால் இந்த உலகத்தவருக்கு அதுவே பழி என்று அறிந்தோர் கூறுவர். இந்த உலகத்தவருக்கு அதுவே பழி என்று அறிந்தோர் கூறுவர். ஐயா திரு மு வரதராசனார் அவர்களுடைய உரையில் அவர்கள் குறிப்பிடுவதாவது, தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழை பெறாவிட்டால், தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழை பெறாவிட்டால் உலகத்தார் எல்லோருக்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர். உலகத்தார் எல்லோருக்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவார். இந்த குறளுக்கான பொருளை பார்ப்பதற்கு முன்பாக வார்த்தைகளுக்கான பொருளை தெரிந்து கொள்ளலாம். வசை என்ப வையத்தாருக்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடன். இப்போது வசை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வட்டார வழக்கில் கூட வையிறாங்க அப்படிங்கிறதுக்கு வசை பாடுறாங்கலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பழிப்பு, இகழ்ச்சி, குற்றம் நிறைய வரும் அதுக்கு பொருளாக. ஸோ இந்த இடத்துல நம்ம எது தேவையோ அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்கிறோம். வசைனா திட்டுறதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, வையிறதுன்னு, அந்த பொருளை எடுத்துக்கொள்ளலாம். வசை என்ப வையத்தாருக்கு, வையம்னா நம்மளுக்கு தெரியும், வையகம், உலகம். ஸோ உலகத்தாருக்கு, வையத்தாருக்கு எல்லாம் இசை என்னும், இசை அப்படின்னா இசைந்து போகுதல் அப்படிங்கிற பொருளும் வரும், இசை பாட்டும் வரும். ஆனால் இங்கே புகழை குறிக்கிறது. இங்கே இசை என்றால் புகழ். இசை என்னும் எச்சம் பெறாவிடின். இந்த எச்சம் அப்படின்னா எஞ்சி நிற்பது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். மிச்சம், மிச்ச சொச்சம் அப்படின்லாம் ஏற்கனவே ஒரு திருக்குறளில் பார்த்துருக்கோம். பெறாவிடின், பெற முடியாவிடின். இப்போது இந்த குறளுக்கான பொருளை முழுமையாக பார்க்கலாம். வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். ஒருவர் அவர் வாழும் காலத்தில் அவரது செயல்களுக்கு புகழ் வருது அப்படின்னா, அவர் வாழ்ந்து மடிந்த பிறகு அல்லது வாழ்ந்து முடிந்த பிறகு அவருடைய உடம்பு அழிந்துடும். ஆனால் அவர் சம்பாதித்த புகழ் அப்படிங்கிறது அழியவே அழியாது. அது இசையாக, புகழாக இந்த உலகில் நீடித்து கொண்டே இருக்கும். இதுக்கு உதாரணமாக நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். உதாரணமாக இப்போது நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கும் நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்களை நம்ம புகழோடு கொண்டாடுகிறோம். நான் எல்லா தலைவர்களையுமே கொண்டாடணும்னு சொல்லுவேன். உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக இந்த இடத்துல மகாத்மா காந்தி அவர்களை சொல்கிறேன். அதே நேரத்தில் நம்மளுக்கு நம்ம வாழும் பொழுது புகழ் இல்லாமல் இகழ்ச்சியோடு இருக்கிறோம், வசையோடு இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். வாழ்ந்து முடிந்த பிறகு மடிந்த பிறகும் அவர்களை வசைபாடி கொண்டே இருப்பார்கள். இப்போது வாழும் காலத்தில் ஒருத்தவங்க கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்ந்து மடிந்த பிறகு வேணால் அந்த இறந்த அன்னைக்கு எல்லாரும்
கொஞ்சம் சத்தம் போடாமல் இருப்பாங்க. சரி இறந்து ஏதோ ஒன்று அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் வாழ்ந்து முடிந்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு அவர்களை யாராவது புகழ்வார்களானா இல்லை. அதற்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஹிட்லரை எடுத்துக்கலாம். இன்றைக்கும் கொடுங்கோலன் ஹிட்லர் அப்படின்னு தான் எழுதுகிறவங்க. இது நான் வந்து உதாரணத்துக்கு தான் 2 பேரையுமே சொல்கிறேன். சரியா தவறா அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் வரல. வாழும் பொழுது ஒரு நபர் எப்படி வாழ்கிறாரோ அப்படி தான் அவர்கள் வாழ்ந்து முடிந்த பிறகும் அவர்களுடைய புகழ் வந்து இங்கே இசையாக இசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வாழும் பொழுது வசைபாடி ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவர் மடிந்த பிறகு அவருக்கு வசை தான் இங்கே பொழிந்து கொண்டிருக்கும். நான் இது வந்து இந்த உதாரணத்தை வைத்து நீங்கள் புரிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். ஸோ அதனால் வாழும் காலத்தில் நாம் புகழ்பட வாழ வேண்டும். இந்த புகழ்ச்சி அப்படின்னா பிறருக்கு நன்மை செய்தல், பிறருக்கு நல்லது செய்தல், உண்மையாக இருத்தல், ஒழுக்கத்தோடு இருத்தல், நாம் பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருத்தல், இந்த ஒரு விஷயம் மட்டும் இருந்தாலே போதும். அதுதான் புகழ். அந்த புகழோடு நாம் வாழ்ந்தோமானால் நமக்கு வாழ்நாள் முழுவதும் சரி, வாழ்நாளுக்கு அப்புறமும் சரி, அது நம்மளோடு இணைந்து வரும். ஆனால் வாழும் பொழுது இங்கே வசையோடு இருந்தால் அதற்கு பின்பும் வசை அப்படிங்கிறத நம்ம ஹிட்லர்கிட்ட இருந்தும் இதை தெரிந்து கொள்ளலாம். இந்த அற்புதமான திருக்குறள் குறள் எண் 238, வசை என்ப வையத்தாருக்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். இந்த அற்புதமான திருக்குறளை படித்து சென்ற வள்ளுவ பெருந்தகைக்கு நமது மானசீக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நம்ம வந்து தினம் ஒரு கதை பார்க்க போகிறோம். இன்றைய தினம் ஒரு கதையை நமக்கு வழங்கியவர் ஐயா திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் கதைக்குள் நுழையலாம். கதையின் தலைப்பு குணமும் செயலும். ஒரு இளம் துறவி இருக்கிறார். துறவி அப்படிங்கிறவங்க எல்லாரும் ஆசிரமத்தில் இருப்பாங்க. அப்படி ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளம் துறவி வந்து ஒரு அன்னை, அங்கே வந்து ஒரு அன்னை இருக்காங்க, ஒரு தாயார் இருக்காங்கன்னு வைத்துக்கொள்வோமே. அந்த அன்னையிடம் வந்து, அம்மா நான் வந்து ஆன்மீக பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி பயணத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுபோல் அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்னையிடம் அந்த துறவி வந்து தான் வந்து ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள போகிறேன், ஸோ அது நல்லபடியாக நடக்கணும், நல்லபடியாக நிறைவேறணும், அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் வழங்குங்கள் அப்படின்னு அந்த தாயாரிடம் வந்து அந்த துறவி கேட்குறாங்க. மகனே, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த தாயார் சொல்கிறாங்க. என்ன வேண்டும் சொல்லுங்கள் தாயே, உடனே செய்கிறேன் அப்படின்னு அந்த துறவி சொல்கிறார். பக்கத்தில் இருக்கும் அந்த அறைக்கு போங்க, அங்கே அந்த கதவுக்கு பின்னால் ஒரு கத்தி இருக்கும், அதை எடுத்து கொண்டு வந்து என்னிடம் கொடுங்கள் அப்படின்னு அந்த தாயார் அந்த அன்னை சொல்கிறாங்க. பக்கத்து ரூமில் ஒரு கத்தி இருக்குது கதவுக்கு பின்னாடி, அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ கொடுக்குறேன் தாயே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த அறைக்குள்ளே போகிறாரு. போயிட்டு கத்தி எடுத்து கொண்டு வந்து அந்த அன்னையிடம் கொடுக்குறார். மகனே, உன்னுடைய பயணம் நல்லபடியாக அமையும், போய் வா என்று கையை உயர்த்தி அந்த இளம் துறவியின் தலையில் வைத்து ஆசி வழங்குகிறார். மகனே, இப்போ நீ போயிட்டு வா, சூப்பராக இருக்கும் உன்னுடைய பயணம், வெற்றியாக முடியும், நல்லபடியாக போயிட்டு வா. இப்போ உங்களுக்கெல்லாம் தோணுகிற அதே கேள்வி அந்த துறவிக்கும் தோன்றுகிறது. என்ன அப்படின்னா, எதுக்கு இப்போ கத்தி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, கத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நல்லபடியாக உன் பயணம் அமையும்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அம்மா, இந்த கத்திக்கும் உங்கள் ஆசீர்வாதத்துக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு கொஞ்சம் விளங்கலையே அப்படின்னு சொல்கிறார். இந்த கேள்வி நமக்குள்ளும் தோன்றது தானே செய்தது. அதே தோன்றுதல் அவருக்கும் தோன்றி அவரை கேள்வியாக கேட்டார். இந்த கத்திக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு விளங்கலையே. மகனே, இந்த கத்தியை என்னிடம் கொடுக்கும்போது கத்தி இருக்கிற கூரான பகுதியை உன் பக்கம் இருக்கிற மாதிரி பிடித்து கொண்டு கைப்பிடி இருக்கிற ஆபத்தில்லாத பகுதியை என் பக்கம் நீட்டி கொடுத்தாய். இந்த கத்தியை என்னிடம் கொடுக்கும்போது கத்தி இருக்கிற கூரான பகுதியை உன் பக்கம் இருக்கிற மாதிரி பிடித்து கொண்டு கைப்பிடி இருக்கிற ஆபத்தில்லாத பகுதியை என் பக்கம் நீட்டி கொடுத்தாய். ஆமாம் தாயே, எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அதனால் ஏற்படும் தீமைகளை நீ ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நன்மையே செய்வாய் என்பதை புரிந்து கொண்டேன். பாருங்களேன், ஒரு பெரியவங்க நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத வைத்தே முடிவு எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த துறவியை கத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. கூர்மையான கத்தி பகுதியை அவர் பிடித்து கொண்டு கைப்பிடி பகுதியை அந்த அன்னையிடம் கொடுக்குறாரு. இப்போ அதுக்கு அந்த அன்னை என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படித்தான் கொடுக்கணும். பிறரிடம் நம்ம கத்தி கொடுக்கும்போது கத்தி கொடுக்கக்கூடிய பழக்கம் இதுதான். கத்தி
கொடுக்கும்போது நாம் இப்படித்தான் கொடுக்கணும். அதுக்கு அந்த அன்னை சொல்கிற விளக்கம், எந்த ஒரு செயலையும் செய்யும்போது அதனால் ஏற்படும் தீமைகளை நீ ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்வாய் என்பதை புரிந்து கொண்டேன். ஏன்னா அந்த ஷார்ப்பான பகுதி ஒருவேளை வெட்டிடுச்சு அப்படின்னு வைத்துக்கொள்ளுமே, ஒரு உதாரணத்துக்கு அதை நான் எடுத்துக்கிறேன், ஆனால் உங்களுக்கு அந்த காயம் விடக்கூடாது, அப்போ கைப்பிடியை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்ததாக பொருளாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அம்மா, இதையெல்லாம் யோசித்து நான் அப்படி செய்யவில்லை அப்படின்னு அந்த துறவி சொல்கிறார். உன்னை அறியாமலேயே மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற இயல்பான குணம் உன்னிடம் இருக்கிறது. அந்த இயல்பு இன்னமும் உயர்ந்தது. அந்த குணம் எப்பவும் உன்னை அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய விடாது. உனக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும், சென்று வா அப்படின்னு அந்த அன்னை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எப்படி நீ அதை பிளான் பண்ணிலாம் எனக்கு கொடுக்கல, உன்னை அறியாமலே நீ கூர்மையான பகுதியை உன் சைடில் பிடிச்சிக்கிட்டு கைப்பிடியே என்கிட்ட கொடுக்குற. இது இன்னும் உன்னுடைய குணத்தை உயர்த்தி தான் காட்டுது. அது இன்னும் உயர்ந்தது தான். ஸோ அந்த குணம் எப்பவும் உன்னை அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய விடாது. உனக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும், சென்று வா. அங்கே ஒரு ஆன்மீக பயணம் ஆரம்பமாகிறதுன்னு கதையை முடிக்கிறார். அங்கே ஒரு ஆன்மீக பயணம் ஆரம்பமாகிறது. இந்த இடத்துல நாம் ஒரு பதில் சொல்ல போகிறோம். நீங்கள் கத்திய பிறரிடம் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுப்பீங்க? இதை ஜென்யூனாக யோசித்து எழுதணும். இந்த கதையை படிச்சுட்டு நான் கூர்மையான பகுதியை எப்பொழுதும் என் கைகளில் வைத்து கொண்டு தட்டையான கைப்பிடி பகுதியை பிறரிடம் கொடுப்பேன் அப்படின்னு உண்மையிலே செய்கிறவங்க சொல்லுங்கள். இல்லை இதுவரைக்கும் நான் அப்படி யோசித்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மாற்றிக்கூட சொல்லுங்கள், மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இப்போ நான் பார்க்குறேன் எத்தனை பேருக்கு எத்தனை விதமான பதில்கள் வருகிறது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் பிறரிடம் கத்தியை கொடுக்கும் பொழுது எப்படி கொடுப்பீர்கள், அதை இப்போது தட்டச்சு செய்ய போகிறீங்க. தொடர்ந்து இன்றைக்கி டிசம்பர் 7 அப்படின்னாலே எனக்கு சிறு வயதிலிருந்து ஒரு நினைவு எப்பொழுதுமே வந்துவிடும். கொடி நாள். நம்மளுடைய முப்படை வீரர்களின் அரும்பணிகளையும் தியாகத்தையும் போற்றும் நாளாகும். இந்த கொடி நாளில் நான் சிறு வயதில் நான் 8, 9, 10 இந்த வகுப்பு படிக்கும்போது என்சிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் கேடட் காப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய மாணவர் படை, அதில் இணைந்து பயணிக்கும் பொழுது நான் அந்த வயசுலேயே அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த காக்கி ட்ரவுசர், காக்கி சட்டை போட்டு அந்த கேப் போட்டு என்சிசியில் அந்த பரேடு நிறைய ஊர்களுக்கு போனது இதெல்லாம் நினைவுக்கு வந்தாலும் இந்த கொடி நாளுக்காக நாங்கள் உண்டியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கள் கையில் தருவாங்க. உண்டியலையும் கொடிகளையும் தருவாங்க. ஸோ நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போயே கலெக்டர் ஆஃபீஸ் முதற்கொண்டு நான் சிறு வயதில் நிறைய ரூபா கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு வெகு தூரம், அப்போல்லாம் சைக்கிளில் தான் வரணும். அப்படி ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கி முப்படை வீரர்களுக்கான ஒரு நன்கொடை நிதியை வாங்கி நாங்கள் கொண்டு போய் எங்கள் ஹவில்தார்கிட்ட கொடுக்கணும். இந்த மாதிரி செய்வோம். அப்போயே ஒரு உணர்ச்சி பூர்வமாக, ஒரு உணர்வு பூர்வமாக அந்த பணியை செய்வேன். அது எனக்கு ஒவ்வொரு டிசம்பர் 7 அப்படின்னு சொன்னாலே எனக்கு நினைவுக்கு வந்துடும். ஏன்னா டிசம்பர் மாதம் ஆரம்ப கட்டத்தில் இந்த ஒரு நாள் டிசம்பர் 1 அந்த காலகட்டத்திலே எங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் 7க்கு முன்னாக வசூல் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த முப்படை வீரர்களுடைய குடும்பம் இருக்குல்ல, இப்போது இந்த கொடி நாள் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, இப்போது நன்கொடை அப்படின்னு நம்ம வழங்குகிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு ரசீது தருவாங்கள்ல எல்லாரும். அதுபோல் கொடி ஒன்று நம்மளுக்கு இன்றைக்கி அந்த கொடியை தான் நம்மளுடைய ஸ்டிக்கர்லேயே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த கொடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு பணத்தை பெற்றுக்கொள்வது. நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் நீங்கள் பார்ப்பீங்க, கொடி காசு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொடி காசு அப்படிங்கிறது எதுக்குன்னு தெரியாது எனக்கு. ஆனால் இந்த கொடி அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களிடம் யாராவது கேட்குறார்கள் அப்படின்னா தாராளமாக கொடுங்க. இது எப்படி போய் சேரும் அப்படின்னா, இந்த பணம் அப்படிங்கிறது நிச்சயமாக நல்லபடியாக செலவழிக்கப்படும். மற்றவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது தெரியல, அதுக்குள்ளே நான் போகலை. இது நம்மளுடைய முப்படையுடைய வீரர்கள் அவர்களுடைய பணியின் காரணமாக அல்லது வேறு காரணத்தில் நிறைய பாதிக்கப்படுவார்கள். நம்மளுடைய படை வீரர்கள் அப்படின்னாலே நிச்சயமாக பாதிப்பு அப்படிங்கிறது ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். அந்த குடும்பத்திற்கான நிதியாக நம்ம கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க.
ஸோ இது நேரடியாக அந்த மாதிரியான நம்மளுடைய முப்படைக்கு போகும். இதில் வேறு வகையான நபர்கள் உள்நுழைந்து கைப்பற்றுவது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி கொடியை காட்டி உங்களிடத்தில் யாரேனும் மாணவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னா தாராளமாக அந்த நன்கொடைகளை அவங்க நம்மள்ட்ட ஒரு கொடியை கொடுத்துருவாங்க. நம்ம உண்டியலில் பணத்தை போடுறது மாதிரி இருக்கும். இவ்வளவு தான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அந்த ஒரு ரசீது போல் நான் இது செலுத்தி இருக்கிறேன் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக ஒரு கொடியை வழங்குவாங்க. அந்த கொடிக்கு நம்மளால் என்ன இந்த தொகையை கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்கணும். ஸோ வாய்ப்பு இருப்பவர்கள் கொடுங்க. ஏன்னா அவங்களாம் நம்மளுக்காக எல்லையில் உயிருக்கு நிகரான உறுப்புகளை இழந்து அப்படிங்கிற அளவுக்கு பாதிக்கப்பட்ட அந்த படை வீரர்கள் குடும்பத்திற்கு இந்த நிதி போய் சேரும். நானுமே இப்போது உங்களிடத்தில் பேசும்போது காலையில் பேசும்பொழுது தோன்றுகிறது, இன்றைக்கி அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்யணும். என் சார்பிலையும் சரி, ஃபேமிலி டீம் சார்பிலையும் சரி, நம்ம அறக்கட்டளையின் சார்பிலும் சரி, கொடி நாளுக்கு எப்படி அவர்களுக்கு அனுப்பி வைப்பது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். அப்படிங்கிறத இப்போ யோசிக்கிறேன். நிச்சயமாக இன்று பகலுக்குள் அதற்கான ஏற்பாடு செய்து விடுவேன். ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு இருப்பவர்கள், நேரம் இருப்பவர்கள் நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி நன்கொடையை நீங்கள் நம்ம அறக்கட்டளைக்கு அனுப்பி வைக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எங்கே வாய்ப்பு இருக்கிறதோ அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் செலுத்தலாம். யார் உங்களை தேடி வந்தால் செலுத்தலாம். இல்லைன்னா நீங்கள் நம்மளுடைய அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம். அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் நினைவூட்டி, நாம் இந்த மாதிரி ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் பிறருக்காக யாராவது உயிரை கொடுப்பாங்க அப்படின்னா சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய படை வீரர்கள், நம்மளுடைய முப்படை வீரர்கள் நமக்காக ஏற்கனவே நான் சொன்ன போல் உயிருக்கு நிகரான தன்னுடைய உறுப்புகளை கூட இழந்து கூட சண்டையிட்டு போரிட்டு நமக்காக மடிபவர்கள் எல்லாம் உண்டு. அவர்கள் மடிந்தால் அவர்களுக்கு நம்ம புகழை சொல்லுவோம், அவர்களுக்கு வணக்கம் சொல்லுவோம். ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பத்திற்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதற்கு வாய்ப்பு இந்த நாள். நான் பலமுறை சொல்லியிருப்பேன், எனக்கு ரொம்ப பிடித்தவர்கள் அப்படிங்கிறவங்க இவங்க தான். எனக்கு முதல்ல நம்மளுடைய தியாகிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணவங்க, இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தியாகிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படை வீரர்கள் தான். ஸோ அவர்களுக்கான இன்னொரு ஏற்பாட்டையும் நான் செய்யணும்னு இந்த நேரத்தில் நான் மனசில் உறுதி எடுத்துக்கிறேன். ஸோ வருங்காலங்களில் இன்னும் நம்ம அதற்காகவும் சில நேரங்களில் சில பேர்களை சந்தித்து அதற்கான விஷயங்களையும் நாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை போய் கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக யோசனை தோன்றிவிட்டால் அதை நோக்கித்தான் நாம் பயணிப்போம் அப்படிங்கிறதும் நமக்கு பிரபஞ்சம் இட்ட கட்டளையாக நாம் எண்ணிக்கொள்வோம். ஸோ அப்படி தான் இந்த சூழ்நிலை எனக்கு தோன்றுகிறது. ஸோ இந்த கொடினால் நம்ம சிறப்போடு கொண்டாடுவோம். கொண்டாடுதல் அப்படின்னா பிறரை மகிழ்வது தான் கொண்டாட்டம். ஸோ அவர்களுடைய நினைவுக்கு, அவர்களுடைய மரியாதைக்கு நாம் செலுத்தக்கூடிய இந்த நாள், இந்த கொடி நாள் எனக்கு. ஏன்னா அப்போது நான் மலையில் நனைந்து கூட இன்னமும் அந்த கட்டடத்தை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் நினப்பேன், இந்த கட்டடத்துலலாம் மலையில் ஒதுங்கி அந்த கொடி நாள் கட்டத்தில் வசூலுக்காக உட்காந்துருக்குமே அப்படின்லாம் யோசிச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் இப்போ உங்களோட பேசும்போது அந்த நினைவுக்கு வந்து போகிறது. நிச்சயமாக நாம் நிறைய நல்லதுகள் செய்யறதுக்கு காத்திருக்கிறோம். அதற்கு நீங்களும் நாங்களும் இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிறதோடு இன்றைய 8 நடையின் 2வது சுற்றை நிறைவு செய்யலாம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நாமும் கேட்க தயாராகலாம். இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ஒரு கண் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிங்கிறதோட நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து செய்து நாம் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் நல்ல பொருளாதார நிலையோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, இன்று என்னோடு இணைந்து நடந்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இயற்கையை இறைவனே பிரபஞ்சமே நீ அவர்களுக்கு அதை வழங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து நாளை தொடங்கும். அந்த நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கையை நானும் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.